ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டான டெக்னாலஜி கொண்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்க. இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, வீட்டில் ஒரு கார் வச்சுருக்கீங்க, பஸ் வச்சுருக்கீங்க, லாரி வச்சுருக்கீங்க, வேறு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டல் வெஹிக்கிள் அந்த வச்சுக்கிறீங்களோ அந்த வெஹிக்கிளை வச்சுட்டே உங்கள் டீ போர்டு வண்டியாக இருக்கணுமா இல்லை ஒன் போர்டு வண்டியாக இருக்கணுமா அப்படின்னு எந்த கவலையும் வேண்டியதில்லை. எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வண்டியை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, அந்த நம்ம வந்து பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கிற காரை வந்து எப்படி வந்து அந்த கார்லேருந்து நம்ம எப்படி ஒரு வந்து பிஸ்னஸாக டேர்ன் அவுட் பண்ணுறது, அந்த கார்லேருந்து எப்படி நம்ம வருமானம் ஈட்டுறது, அந்த காருக்கு மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், அந்த காருக்கு வந்து அந்த இஎம்ஐ எப்படி நம்ம அந்த கார்லேருந்து ஜென்ரேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பர்சனல் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் காரை கொடுக்க தேவையில்லை, ரெண்டலுக்கு வெளியே கொடுக்க தேவையில்லை, அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே அடுத்தவங்க கையில் உங்கள் வண்டி கொடுக்கவே தேவையில்லை. அந்த வண்டியில் ஒரு சின்ன விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போதும். இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக உங்கள் வண்டியில் வச்சு ரன் பண்ண முடியும். காரு மட்டும் கிடையாது, பஸ்ஸு, லாரி, எந்த டிராக்டர்ஸ், அது மாதிரி எந்த வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுங்க மந்த்லி வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் நமக்கு என்ன நியூ பிஸ்னஸ் கொண்டு வந்துங்கன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, புது வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ் ஆகட்டும், ரீசெல்லிங் ஐடியாஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சீரிஸ், செரிகல்ச்சர் சீரிஸ், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் சீரிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் அப்படின்ட்டு நிறையா சீரிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் கொண்டு வந்துருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏட்ஸான் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, அவங்க வெப்சைட்டு, அதே மாதிரி மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் பார்லையும் போயிட்டுருக்குது காண்டாக்ட் நம்பரு. அங்கே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். சூப்பர்பான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டான டெக்னாலஜி கொண்டு ஒரு பிஸ்னஸ் வந்து வாங்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஓன் வெஹிக்கிள்ஸில் ஒரு ஏடு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான கம்பெனி. அது வந்து கம்பெனி பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட காரு, லாரி, பஸ், அது மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் அந்த காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு பேசினீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த வண்டி ரெண்டலுக்கோ இல்லை மந்த்லி இதுக்கோ வந்து பேக்கேஜ் மாதிரி பேசிக்கலாம். மந்த்லி பேக்கேஜ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த கீழே இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி பேசி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸும் உங்களுக்கு அவங்க இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸில் எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அவங்க வந்து உங்கள் வெஹிக்கிளில் ஏடு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏடு ப்ளேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து காரு, பஸ்ஸு, அது மாதிரி எந்த வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் மெசேஜ் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு உண்டான பெரிய ஒரு கேரக்டர் வந்து அது வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னடா ஒரு இடத்துல வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உங்கள் காரில் வந்து ஏடை ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மெசேஜ் பார்க்குறப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இல்லாமல் அந்த ஏடு வந்து நிறைய இடத்துக்கு வந்து உங்கள் வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகும். நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்க்கிங் ஏரியாஸு, பெட்ரோல் பங்க் ஏரியாஸு, சில ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ஸு, காலேஜ் பார்க்கிங், ஸ்கூல் பார்க்கிங்ஸ், பப்ளிக் பார்க்கிங்ஸ் அப்படின்ட்டு நிறைய இடத்துல உங்கள் வெஹிக்கிள் போய் பார்க் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருப்பீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல உங்கள் ஆட்ஸ் வந்து அவங்க ப்ளேஸ் ஆகிறதுக்கு நிறையா இடத்துல வந்து கிளிக் பைட் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து மோராக இருக்குது. அதனால் வந்து இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜியில் அந்த பேனர் ஆட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளெக்ஸு வச்சு ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக அந்த மரத்தை நெட்டி வைக்கிறது, இது மாதிரிலாம் ஏடெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதோட ஏடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால யாருமே பெருசாக விரும்புறதில்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி போர்டு வச்சுட்டு வெஹிக்கிள்ஸுக்கு மேலே வந்து ஏடு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டாட்டிக் டேட்டா படி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கன்சியூமர் இல்லை ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பெர் 2.2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ட்ராவலில். ஸோ வந்து வீட்டிலேருந்து ஒர்க்குக்கு போகிறது, ஒர்க்கிலேருந்து ரிட்டன் பேக் டு வீட்டுக்கு வர்றது, மூவிஸ் போகிறது, ஷாப்பிங்ஸ் போகிறது, மீட்டிங்ஸ் போகிறது, அது மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ராவலிங்ஸ் வந்து இதில் வந்து உள்ளடங்குமுங்க. டெய்லியுமே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சொல்லுதுங்க. சர்வே இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து அட்வைஸ்மெண்ட் மாடல் வந்து ரொம்ப இப்போது டெக்னாலஜி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, மும்பை, பெங்களூர், சென்னை அப்படின்னு நிறைய இடத்துல வந்து அவங்க ஆட்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் வந்து
ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் தான் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஏட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸுக்கு கால் பண்ணி பேசினீங்கன்னா சூப்பர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் வெஹிக்கிள் வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காரு, பஸ்ஸு, மெட்ரோஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷாஸு, கேப்ஸு, அது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி உங்கள் காரில் ஸ்டிக்கர் ஒட்டுறக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா மேலே வந்து பேனர் மாதிரி எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி வச்சுட்டு டாப்பில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெஹிக்கிள்ஸில் ஆட் ப்ளேஸ் பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா வண்டி வந்து நிறைய இடத்துக்கு போகுது இல்லையா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. இதே வந்து வண்டியில் மேலே ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு மேலே பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா 100 கிலோமீட்டர் எத்தனை பேர் இருந்தாலும் அதை பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி குயிக்காக வந்து ரிமூவர் பண்ணுறதுக்கு வீடியோ வந்து அதில் ப்ளே பண்ணலாம், எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ வந்து ஸ்டோரி படிக்கிறத விட குயிக்காக வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் படிக்கிறத வீடியோ வந்து ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து கவர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட் லோவாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸும் உங்களுக்கு வருவாங்க அதனால் வந்து. ஸோ இதெல்லாம் தான் மெயின் பெனிஃபிட்ஸுங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்ட் ஒர்க் இருக்கணும், மந்த்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கணும், ஸ்டிக்கர் போஸ்டிங்ஸ் இருக்கணும். ஸ்டிக்கர் வந்து பழசு ஏதாச்சும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாஷிங் வந்து கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும், கார் பேனல் வந்து சூப்பராக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இந்தியாஸ் நம்பர் 1 கேப் வெஹிக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸும் தேவைப்படுது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் தேவைப்படுது. ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் கால் பண்ணி பேசலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. அது எந்த பேக்கேஜ் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கம்பெனி வந்து என்னென்ன கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து இது ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா இல்லையா? ஸோ இதனால் வந்து WSFO டைரக்டர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதுல சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீசஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொடுத்துட்ருக்காங்க இவங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிராண்டை வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட்டில் அப்படின்ட்டு வந்து WSF டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கல் கேப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வந்து கார் சர்வீஸுக்கு கட்டுறதுனால ரொம்ப ஹார்டான இருக்குது இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஏட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராம்ப்ட் பேமெண்ட் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாக டீல் பண்ணுறாங்க. adsonvehicle.comல போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக கால் வரும். டெடிகேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. ப்ரொஃபஷ்னலாக வந்து உங்கள் ப்ராசஸ் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். குயிக் டர்னர் ரவுண்டில் வந்து உங்கள் வண்டி வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யூபி ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் டைரக்டர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சர்வீஸ், கிரேட் சர்வீஸ் ப்ரொவைட் பை ஏட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல அமௌண்ட் ஆஃப் மணி வந்து மந்த்லி நான் வந்து பே பண்ணிட்டுருக்கேன் வித்தவுட் எனி ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்டி டைரக்டர் ஆந்திர பிரதேசில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான கம்பெனி, ஹாப்பி வித் த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் எந்த ஒரு ஆட்ஸ் வந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெகுலர் ஆட்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க. மந்த்லி வந்து 10 நாள் தான் ஆட்ஸ், 20 நாள் தான் ஆட்ஸ்லாம் கிடையாது. ரெகுலர் ஆட்ஸ் கண்டிப்பாக வந்து வந்துகிட்டே இருக்குது இவங்ககிட்ட இருந்து. மந்த்லி ரெண்டல் வந்து சூப்பராக ப்ராம்ப்ட் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஏட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸ் பற்றி ஒரு அருமையான சூப்பரான ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் நான் நம்புறேன். கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி பேசி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரான்ச்சைஸும் எதிர்பார்த்துருக்காங்க, ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள்ஸும் எதிர்பார்த்துருக்காங்க. நீங்கள் கார், பஸ் எது வச்சிருந்தாலும் அவங்க கால் பண்ணி பேசலாம். அது மாதிரி எந்த டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தாலும் கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு வந்து சூப்பரான ஐடியா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஸ்னஸ்லேருந்து கண்டிப்பாக கிடைக்குமுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பாய், see you.